1980களின் இறுதியிலும் 1990களின் தொடக்கத்திலும் சென்னை மாநகரமே ஒரு பெயரை கேட்டு நடுங்கியது என்றால் அது ஆட்டோ சங்கர். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக தனது வாழ்க்கையை தொடங்கி எப்படி ஒட்டுமொத்த நகரத்தையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு நிழலுலக தாதாவாக மாறினான் என்பது ஒரு இரத்த சரித்திரம். காவல்துறையினரையும் அரசியல்வாதிகளையும் தனது சட்டை பக்கெட்டில் வைத்துக்கொண்டு அவன் நடத்திய கொலைகளும் கடத்தல்களும் கற்பனைக்கும் எட்டாத கொடூரங்கள். சென்னையில் மர்மமான முறையில் காணாமல் போன பல பெண்களின் பின்னணியில் இருந்த அந்த இரகசிய சாம்ராஜ்யத்தின் இருண்ட உண்மை கதை இது. இது இரகசியங்களின் நேரம். கிரைம் கஃபே. சட்டத்தின் கண்களிலிருந்து மறைக்கப்படும் அதிரவைக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆட்டோ சங்கரின் அந்த இருண்ட நிழல் உலகத்திற்குள் இப்போது நாம் பயணிக்கலாம். கௌரி சங்கர் என்று இயற்பெயர் கொண்ட ஆட்டோ சங்கர் வேலூர் மாவட்டத்தில் பிறந்து பின்னர் பிழைப்பிற்காக சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். 1970களில் சென்னை மாநகரம் கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்களை சந்தித்து வந்த காலகட்டம் அது. திருவான்மியூர், அடையாறு போன்ற பகுதிகள் இன்று இருப்பதைப் போல அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாக அன்று கிடையாது. பெரும் காடுகளும் சவுக்கு தோப்புகளும் குடிசை பகுதிகளும் நிறைந்த ஒரு தனித்த உலகமாகவே அவை காட்சியளித்தன. அங்குதான் தனது வாழ்க்கையை ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக சங்கர் தொடங்கினான். ஆட்டோ ஓட்டுவதில் அவனுக்கு இருந்த அதீத வேகம் மற்றும் சாமர்த்தியத்தால் அந்த பகுதி மக்கள் அவனை ஆட்டோ சங்கர் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு கிடைக்கும் சொற்ப வருமானம் அவனது அசுர பசிக்கு போதுமானதாக இல்லை. அவனுக்கு பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தேடல் அவனை சாராய வியாபாரத்தை நோக்கி இழுத்துச் சென்றது. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் கள்ளச்சாராய வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. சங்கர் திருவான்மியூர் பகுதியில் கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்து விற்கத் தொடங்கினான். அவனது ஆட்டோ பகலில் பயணிகளையும் இரவில் சாராய கேன்களையும் சுமந்து திரிந்தது. ஆரம்பத்தில் சிறிய அளவில் நடந்த இந்த வியாபாரம் பின்னர் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கியது. அவனது சகோதரன் மோகன் மற்றும் கூட்டாளிகளான எல்டின், சிவாஜி, ஜெயபிரகாஷ், பாபு ஆகியோர் அவனுக்கு பக்கபலமாக நின்றனர். இவர்களை கொண்டு ஒரு பெரிய ரவுடி கும்பலை அவன் உருவாக்கினான். மற்ற சாராய வியாபாரிகளை மிரட்டி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினான் சங்கர். அவனது அடியாட்கள் பலம் பெருகியது. திருவான்மியூர் பகுதி முழுவதும் அவனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சாராய வியாபாரத்தில் வரும் பெரும் லாபத்தை கொண்டு தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த ஒரு புத்திசாலித்தனமான ஆனால் மிக கொடூரமான வழியை அவன் தேர்ந்தெடுத்தான். அதுதான் காவல்துறையினரையும் அரசியல்வாதிகளையும் விலை கொடுத்து வாங்குவது. சங்கர் வெறும் பணத்தை மட்டும் லஞ்சமாக கொடுக்கவில்லை. தனது அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்த ஒரு மிகப்பெரிய விபச்சார விடுதியை அவன் ரகசியமாக தொடங்கினான். அங்கு பல இளம் பெண்கள் கடத்தப்பட்டும் ஆசை வார்த்தைகள் கூறப்பட்டும் மிரட்டப்பட்டும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அந்த விடுதிக்கு வாடிக்கையாளர்களாக வந்தவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. உயர் போலீஸ் அதிகாரிகள், பெரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பல முக்கிய புள்ளிகளும் அங்கே வந்து சென்றனர். அவர்களுக்கு தேவையான உல்லாசங்களை சங்கர் குறைவின்றி செய்து கொடுத்தான். இதன் மூலம் அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளின் இருண்ட ரகசியங்கள் அனைத்தும் சங்கரின் கைப்பிடிக்குள் வந்தன. அவனுக்கு எதிராக எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் வழக்கு பதிவு செய்ய தயங்கினார்கள். ஏனென்றால் சங்கர் பிடிபட்டால் தங்களின் முகத்திரையும் கிழிந்துவிடும், தங்கள் பதவியும் பறிபோகும் என்ற பயம் அவர்களை ஆட்டி படைத்தது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சங்கர் அதிகார வர்க்கத்தின் துணையோடு தனது குற்றச் செயல்களை வெளிப்படையாகவே செய்ய தொடங்கினான். இப்படியாக திருவான்மியூர் பகுதியில் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் ஏதும் செல்லுபடியாகாத ஒரு தனி சாம்ராஜ்யத்தை ஆட்டோ சங்கர் உருவாக்கினான். அவனது வார்த்தை தான் அங்கே சட்டம். யாராவது அவனுக்கு எதிராக பேசினால் அவர்கள் ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்டனர். யாராவது தட்டி கேட்டால் அவர்கள் உயிரோடு திரும்ப முடியாது என்ற அச்சம் மக்களிடையே பரவியது. ஆட்டோ சங்கர் என்ற பெயர் சென்னையின் வீதிகளில் ஒரு மரண ஓலமாக ஒலிக்கத் தொடங்கியது. அவனது ஆட்டோக்கள் சென்னையின் பல பகுதிகளுக்கு சென்று சட்டவிரோத பொருட்களை எவ்வித தடங்களும் இன்றி விநியோகம் செய்தன. போலீஸ் ஜீப்கள் அவனது விடுதிக்கு வெளியே பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த ஒரு விசித்திரமான இருண்ட காலகட்டம் அது. பணம், அதிகாரம், அரசியல் செல்வாக்கு என ஒரு நிழல் உலக தாதாவிற்கு தேவையான அனைத்தும் அவனிடம் குவிந்தன. அவன் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலை உருவானது. ஆனால் இந்த அதிகார போதை அவனை மெல்ல மெல்ல ஒரு இரத்த காட்டேரியாக மாற்றத் தொடங்கியது. தன்னை எதிர்ப்பவர்களை, தனக்கு துரோகம் செய்தவர்களை அவன் கையாளும் விதம் மிருகத்தனமாக மாறியது. ஆட்டோ சங்கரின் இந்த அசுர வளர்ச்சி பலருடைய கண்களை உறுத்தியது. அவனது கூட்டாளிகளுக்கே அவனது வளர்ச்சி சில நேரங்களில் பயத்தை ஏற்படுத்தியது. அவனிடம் வேலை செய்த சிலரே பண ஆசையால் அவனுக்கு எதிராக திரும்ப நினைத்தார்கள். ஆனால் அந்த துரோகங்களுக்கு ஆட்டோ சங்கர் கொடுத்த விலை மனித உயிர்கள். அவனது முதல் கொலை எப்படி அரங்கேறியது? அந்த ஒரு கொலை எப்படி தொடர்கொலைகளாக மாறியது? ஒரு சாதாரண சாராய வியாபாரி இரக்கமற்ற தொடர்கொலைகாரனாக மாறிய அந்த இரத்தக்கரை படிந்த அத்தியாயம்தான் இந்திய குற்றவியல் வரலாற்றில் பலரையும் தூங்க விடாமல் செய்த மிகவும் கொடூரமான பகுதியாகும். 1988ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரின் வீழ்ச்சி மற்றும் இரத்தக் களரியின் தொடக்கமாக அமைந்தது. அவனது நிழலுலக சாம்ராஜ்யத்தில் விரிசல்கள் விழத் தொடங்கின. அவனது கூட்டாளிகள் சிலர் அவனுக்கு தெரியாமல் பணத்தை கையாளத் தொடங்கினார்கள். தன்னை மீறி எவனும் வளரக்கூடாது என்பதில் சங்கர் மிகவும் கொடூரமாக இருந்தான். முதல் பலி லலிதா என்ற ஒரு நடன மங்கையோடு தொடர்புடையது. லலிதாவில் கூட்டாளிகளான சொடலைமுத்து மற்றும் ரவி ஆகியோர் சங்கருக்கு தொல்லையாக மாறினர். அதிகார போதையில் இருந்த சங்கருக்கு அவர்
அவர்களை தீர்த்து கட்டுவது ஒரு சாதாரண விஷயமாகவே தெரிந்தது. சங்கரின் கட்டளைப்படி சுடலைமுத்து ஈவு இரக்கமின்றி அடித்து கொல்லப்பட்டான். அவனது உடல் நள்ளிரவில் கடலோரத்தில் உள்ள ஒரு சுடுகாட்டில் யாருக்கும் தெரியாமல் அனாதையாக எரிக்கப்பட்டது. இதுதான் சென்னையை நடுங்க வைத்த அந்த இருண்ட தொடர் கொலைகளின் ஆரம்பம். ஒரு கொலை செய்தவனுக்கு அடுத்தடுத்த கொலைகள் செய்வது மிக எளிதாகிவிடும். ஆட்டோ சங்கருக்கும் அதுதான் நடந்தது. சுடலைமுத்துவின் கொலைக்கு பிறகு ரவியும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டான். ஆனால் இந்த முறை உடலை வெளியே எரிக்காமல் ஒரு அதிர்ச்சியூட்டும் காரியத்தை செய்தான் சங்கர். தனது சொந்த வீட்டின் உள்ளேயே ஆழமாக ஒரு குழி தோண்டி ரவியின் உடலை புதைத்தான். அதன் மேல் சிமெண்ட் தளம் போட்டு மூடினான். தான் தூங்கும் அறைக்கு கீழேயே தான் கொன்ற ஒருவனின் பிணத்தை புதைத்துவிட்டு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவனால் நிம்மதியாக உறங்க முடிந்தது என்பது அவனது வக்கரமான அரக்கத்தனமான மனநிலையை காட்டுகிறது. ஒரு மனிதன் எந்த அளவிற்கு ஈவு இரக்கமற்றவனாக மாறினால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பது காவல்துறைக்கே சவாலாக அமைந்தது. இதற்கிடையில் அவனது நெருங்கிய கூட்டாளிகளான சம்பத் மற்றும் மோகன் ஆகியோரும் அவனுக்கு எதிராக திரும்பியதாக சந்தேகம் எழுந்தது. சங்கரின் இருண்ட ரகசியங்கள் போலீசுக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயம் அவனுக்குள் ஆழமாக பரவியது. பயம் ஒரு மனிதனை கொடூரமான மிருகமாக மாற்றும். பண விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பத்தின் உயிரை குடித்தது. அவன் இரக்கமின்றி அடித்துக் கொள்ளப்பட்டான். அவனைத் தொடர்ந்து மோகனும் தீர்த்து கட்டப்பட்டான். இருவரின் உடல்களும் சங்கரின் வீட்டின் வெவ்வேறு அறைகளுக்கு கீழே தோண்டப்பட்ட குழிகளில் புதைக்கப்பட்டு கான்கிரீட் போட்டு மூடி மறைக்கப்பட்டன. அந்த ஆடம்பரமான வீடு மெல்ல மெல்ல ஒரு இடுகாதாகவே மாறியது. வெளியே போலீஸ் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உயர்தர விருந்து வைக்கும் அதே வீட்டின் தரைக்கு கீழே அவனால் கொடூரமாக கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் அழுகி கொண்டிருந்தன. அந்த வீட்டிற்குள் நுழைபவர்களுக்கு தங்களுக்கு கீழே மரணம் புதைக்கப்பட்டிருப்பது தெரியாது. இந்த கொலைகளை தவிர சென்னையில் மர்மமான முறையில் காணாமல் போன பல பெண்களின் கதையும் ஆட்டோ சங்கரோடு முடிவடைந்தது. அவனது ரகசிய விபச்சார விடுதிக்கு கடத்தி வரப்பட்ட பல இளம் பெண்கள் அவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போதோ அல்லது அவனது ரகசியங்களை வெளியே சொல்ல முற்படும் போதோ ஈவு இரக்கமின்றி தீர்த்து கட்டப்பட்டனர். அந்த பெண்களின் உடல்களும் இதே போல வீட்டின் சுவர்களுக்குள்ளும் தரைக்கு கீழும் சவுக்கு தோப்புகளிலும் யாருக்கும் தெரியாமல் அனாதையாக புதைக்கப்பட்டன. ஒட்டுமொத்த திருவான்மியூர் பகுதியும் ஒரு திறந்தவெளி சுடுகாடாக மாறியது. அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு அங்கே வேலை இல்லை. சங்கரின் தீர்ப்பு மட்டுமே இறுதி தீர்ப்பாக இருந்தது. பணம், அதிகாரம் மற்றும் பெண்களின் சகவாசத்தால் காவல்துறையின் முக்கிய அதிகாரிகளே அவனுக்கு காவலாளிகளாக மாறியிருந்ததால் இந்த தொடர் கொலைகள் குறித்து சிறிய சந்தேகம் கூட வெளியே யாருக்கும் வரவில்லை. ஒரு மிருகம் போல தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருந்த ஆட்டோ சங்கரின் அந்த அசைக்க முடியாத சாம்ராஜ்யம் எப்படி தகர்ந்தது? அந்த ரகசிய வீட்டின் தரைக்கு கீழே இருந்த பிணங்கள் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? எந்த ஒரு இருண்ட சாம்ராஜ்யமும் என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆட்டோ சங்கரின் வீழ்ச்சியும் அப்படித்தான் தொடங்கியது. 1988ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் காணாமல் போனவர்களை பற்றிய புகார்கள் காவல்துறைக்கு தொடர்ந்து வரத் தொடங்கின. லஞ்சத்தில் ஊறிப்போன சில அதிகாரிகள் இதை மறைக்க முயன்றாலும் நேர்மையான சில காவல்துறை அதிகாரிகளின் கண்களில் இந்த தொடர் மர்மங்கள் உறுத்தத் தொடங்கின. குறிப்பாக ரவி மற்றும் சுடலைமுத்து ஆகியோரின் மனைவிகள் கொடுத்த புகார்கள்தான் சங்கரின் வீழ்ச்சிக்கு முதல் படியாக அமைந்தன. அவர்கள் இருவரும் காணாமல் போவதற்கு முன்பு இறுதியாக ஆட்டோ சங்கரோடுதான் இருந்தார்கள் என்ற தகவல் காவல்துறையில் இருந்த நேர்மையான அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. அரசியல்வாதிகளின் அழுத்தங்களையும் மீறி அந்த அதிகாரிகள் இந்த வழக்கை மிக ரகசியமாக கையெடுத்தார்கள். விசாரணை வளையம் மெல்ல மெல்ல ஆட்டோ சங்கரை நோக்கி சுருங்கத் தொடங்கியது. சங்கர் ஆரம்பத்தில் வழக்கம் போல் தனது அரசியல் செல்வாக்கையும் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளின் தொடர்புகளையும் பயன்படுத்தி இந்த விசாரணையை முடக்க பார்த்தான். தனக்கு நெருக்கமான IPS அதிகாரிகளை வைத்து நேர்மையான போலீஸ்காரர்களை பணியிட மாற்றம் செய்யவும் முயன்றான். அவனது ரகசிய விபச்சார விடுதியில் தஞ்சம் புகுந்திருந்த முக்கிய புள்ளிகள் சங்கர் பிடிபட்டால் தங்களின் மானம் கப்பலேறிவனம் என்ற பயத்தில் அவனை எப்படியாவது காப்பாற்ற துடித்தனர். ஆனால் இந்த முறை அவனது வலையில் சிக்காத மிகவும் உறுதியான சில அதிகாரிகள் களத்தில் இருந்தனர். அவர்கள் சங்கரின் கூட்டாளிகளை ரகசியமாக பிடித்து தங்களுடைய பாணியில் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். போலீசாரின் பிடி இறுகியதை உணர்ந்த சங்கரின் அடியாட்கள் தாங்கள் செய்த கொடூரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலம் இத்தனை ஆண்டுகளாக குற்றங்களை கையாண்ட அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளையே ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அவர்கள் காட்டிய திசை திருவான்மியூரில் இருந்த ஆட்டோ சங்கரின் அந்த ஆடம்பர வீட்டை குறிவைத்தது. உடனடியாக சங்கரின் வீட்டை சுற்றி வளைத்த போலீஸ் படை அவனது வீட்டின் தரைப்பகுதியை தோண்ட முடிவெடுத்தது. வீட்டின் வரவேற்பறை, படுக்கை அறை என அடுத்தடுத்த அறைகளின் தரைகள் கடப்பாறையால்
உடைக்கப்பட்டன. கான்கிரீட் தளங்களுக்கு கீழே சில அடி ஆழத்தில் மண்ணை தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் அடுத்தடுத்து கிடைக்கத் தொடங்கின. அழுகிய நிலையில் ரவி, சம்பத், மோகன் ஆகியோரின் உடல்கள் அந்த வீட்டின் வெவ்வேறு அறைகளிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன. அந்த பகுதி முழுவதும் பிணவாடை வீசியது. தடயவியல் நிபுணர்கள் உடல்களை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பினர். இந்திய குற்றவியல் வரலாற்றிலேயே ஒரு கொலையாளி தான் கொன்றவர்களின் பிணங்களை தனது சொந்த வீட்டுக்குள்ளேயே புதைத்து வைத்துவிட்டு அதே வீட்டில் சொகுசாக வாழ்ந்த சம்பவம் அதுதான் முதல் முறை. இந்த செய்தி மறுநாள் செய்தித்தாள்களில் வெளியானதும் ஒட்டுமொத்த சென்னை மாநகரமும் பயத்தில் உறைந்து போனது. தாங்கள் கடந்து செல்லும் ஒரு வீட்டின் தரைக்கு கீழே அத்தனை பிணங்கள் புதைக்கப்பட்டிருந்தன என்ற உண்மை பொதுமக்களை கதிகலங்க வைத்தது. மீடியாக்கள் அந்த வீட்டை முற்றுகையிட்டன. அரசியல் அரங்கில் இது ஒரு மாபெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் போலீஸ் தனது வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பே ஆட்டோ சங்கர் தலைமறைவாகிவிட்டான். அவனுக்கு ரகசியமாக தகவல் கொடுத்தது யார் என்ற சந்தேகம் வலுப்படுத்தது. காவல்துறைக்குள் இருந்த சில கருப்பு ஆடுகளே அவனுக்கு தப்பிக்க உதவியிருக்கலாம் என பரவலாக பேசப்பட்டது. அவனை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை ஆரம்பமானது. இறுதியில் பல நாட்கள் தலைமறைவு வாழ்க்கைக்கு பிறகு போலீசாரின் நெருக்கடி தாழாமல் 1988ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கர் கைது செய்யப்பட்டான். அவனோடு சேர்ந்து அவனது சகோதரன் மோகன் மற்றும் கூட்டாளிகளான சிவாஜி, ஜெயப்பிரகாஷ் உள்ளிட்டோரும் கூண்டோடு கைதானார்கள். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் சங்கரின் அதிகார திமிரோ தைரியமோ துளியும் குறையவில்லை. அவன் சிறைக்குள்ளும் தனது நிழல் உலக சாம்ராஜ்யத்தை தொடர்ந்தான். காவலர் சிலரையே லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்கி சிறைக்குள்ளும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்கு தேவையான அசைவ உணவுகள் முதல் வெளிநாட்டு மதுபானங்கள் வரை அனைத்தும் சிறைக்குள் தடையின்றி சென்றன. அது மட்டுமல்ல, சிறையில் இருந்தபடியே தான் கடந்து வந்த பாதையையும் தன்னிடம் லஞ்சம் வாங்கிய தனது விபச்சார விடுதியில் உல்லாசமாக இருந்த உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பெயர்களையும் கொண்ட ஒரு ரகசிய டைரியை எழுத தொடங்கினான். அந்த டைரி மட்டும் வெளியே வந்தால் பல முக்கிய புள்ளிகளின் அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிடும் என்ற நிலை உருவானது. ஆட்டோ சங்கர் என்ற அந்த இருண்ட சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று எல்லோரும் நினைத்திருந்த வேளையில் அவன் செய்த ஒரு மாபெரும் காரியம் ஒட்டுமொத்த மாநில அரசாங்கத்தையே தலைகுனிய வைத்தது. அது என்ன காரியம்? சென்னை மத்திய சிறையின் மிக கடுமையான பாதுகாப்பு வளையங்களை மீறி அவன் என்ன செய்தான்? நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஆட்டோ சங்கர் எழுதிய அந்த ரகசிய டைரி பெரும் புயலை கிளப்பியது. அந்த டைரியில் உள்ள பெயர்கள் முழுமையாக வெளிவந்தால் தமிழகத்தின் பல அதிகார மையங்கள் ஆட்டம் காணும் என்பதால் அதனை தடுப்பதற்காக பல திரைமறைவு வேலைகள் நடந்தன. ஆனால் இதற்கிடையேதான் இந்திய சிறைத்துறை வரலாற்றிலேயே மிகவும் அதிர்ச்சிகரமான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அரங்கேறியது. அது 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். மிகவும் பலத்த பாதுகாப்பு நிறைந்த சென்னை மத்திய சிறைக்குள் இருந்து ஆட்டோ சங்கர் மற்றும் அவனது கூட்டாளிகள் தப்பிச் சென்றனர். இது சாதாரண தப்பித்தல் அல்ல. சிறை காவலர்கள் சிலரின் ரகசிய உதவியுடனேயே சிறை கதவுகளை மிக எளிதாக திறந்து அவர்கள் தப்பித்தார்கள் என்ற செய்தி வெளியாகி மாநில அரசாங்கத்தையே தலைகுனிய வைத்தது. சங்கரின் இந்த தப்பித்தல் சம்பவம் காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் அவனுக்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்ற பொதுமக்களின் சந்தேகத்தை மேலும் வலுவாக்கியது. ஆனால் ஆட்டோ சங்கரின் இந்த சுதந்திரம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. காவல்துறைக்கு ஏற்பட்ட இந்த மாபெரும் அவமானத்தை துடைக்க மிகவும் திறமையான அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு படை ஒடிசாவிற்கு விரைந்தது. அங்கு தலைமறைவாக இருந்த சங்கரை சுற்றி வளைத்து போலீசார் மீண்டும் கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்தனர். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பல ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கில் தடயவியல் ஆதாரங்கள் மற்றும் முக்கிய சாட்சிகளின் வாக்குமூலங்கள் ஆட்டோ சங்கருக்கு எதிராக வலுவாக அமைந்தன. 1991ஆம் ஆண்டு நீதிபதிகள் இந்த கொடூர வழக்கின் இறுதி தீர்ப்பை வழங்கினார்கள். 6 கொலைகள் செய்த ஆட்டோ சங்கர், அவனது கூட்டாளிகளான சிவாஜி மற்றும் எல்டின் ஆகிய மூவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சங்கரின் சகோதரன் ஆட்டோ மோகனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அதிகார போதையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்த ஒரு ரவுடியின் சாம்ராஜ்யம் சட்டத்தின் சுத்தியலால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. பலகட்ட மேல்முறையீடுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றமும் அவனது மரண தண்டனையை உறுதி செய்தது. இறுதியாக
1995 ஏப்ரல் 27 சேலம் மத்திய சிறையில் ஆட்டோ சங்கர் தூக்கிலிடப்பட்டான். அவனது மரணம் பல அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளுக்கும் நிம்மதியை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவன் தன்னோடு பல இருண்ட ரகசியங்களையும் சேர்த்தே மண்ணுக்குள் எடுத்துச் சென்று விட்டான். ஆனால் அதிகார வர்க்கமும் காவல்துறையும் நேர்மையாக இல்லாமல் லஞ்சத்தில் ஊறி போயிருந்தால் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் கூட எப்படி ஒரு கொடூரமான நிழலுலக அரகனாக மாற முடியும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆட்டோ சங்கரின் பெயர் இன்று சென்னை மாநகரத்தின் ஒரு இருண்ட வரலாற்று பக்கமாக மாறிவிட்டது. நமது அடுத்த வீடியோவில் காதலும் துரோகமும் கலந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த நீதிமன்றத்தின் தீர்ப்பையே மக்கள் மன்றம் கேள்விக்குள்ளாக்கிய நானாவிதி வழக்கு, காதல், துரோகம், நீதிமன்ற அதிர்ச்சி பற்றி பார்க்கப் போகிறோம். அந்த சுவாரஸ்யமான வழக்கின் பின்னணியை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். ஆட்டோ சங்கரின் சரித்திரம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், சட்டம் தன் கடமையை செய்ய தவறும்போதுதான் ஆட்டோ சங்கர்கள் உருவாகிறார்கள். அதிகாரிகளின் துணை இல்லாமல் எந்த ஒரு நிழலுலக சாம்ராஜ்யமும் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைய முடியாது. லஞ்சம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது ஏழைகளின் உயிர்களை பலிவாங்கும் ஒரு கொடிய ஆயுதம். சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். அது வளைக்கப்படும் போது சமூகம் எத்தகைய கொடூரங்களை சந்திக்கும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு வாழும் உதாரணம். இதுபோன்ற மறைக்கப்பட்ட நிழலுலக உண்மைகளும் அதிர வைக்கும் கிரைம் கதைகளை தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கஃபே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆட்டோ சங்கரின் ரகசிய டைரியில் இருந்த பெயர்கள் மறைக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அதிரடி மர்மத்துடன் சந்திப்போம். மர்மங்கள் விலகட்டும்.